கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ பிரசன்னத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, அவருடைய மகிமை நம்மத்திலே காணப்படும்படியாக முன்னாடி இருந்த மாதிரி செட்டிங் வச்சு நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இந்த நாளுக்காக நாமே விட்டு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்படட்டும். கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் இந்த நாளிலே பரிபூர்ணமாய் வெளிப்படும்படியாக கடந்த 2 நாட்களும் நம்மை சூழ்ந்து கொண்ட அதே தேவ பிரசன்னம் இந்த நாளில் நம்மை தொடரப்போகிறதற்காக, இந்த நாளில் நம்மை தொடரப்போகிறதற்காக, இந்த நாளில் நம்மை மூடிக்கொள்ளப் போகிறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்து ஒரு மகிமையான ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் ஏசை என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு சபையாரா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. எங்க நல்ல பிதாவே, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை அடிமை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா பலவீனங்களை மாற்றி கர்த்தாவே உம்முடைய கரத்தினால் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அடிமையை முழுவதுமாய் உம்முடைய கரங்களுக்கு தருகிறோம். பலிபீடத்தில் என்னை தாழ்த்துகிறேன். தகுதியில்லாத என்னையும் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் மத்தியில் நிற்கிறதை நான் பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன்.
அன்பு அப்பாவுக்காக, அருமையான சகோதரருக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக, அருமையான அண்ணனுக்காக, அது மாத்திரமல்ல அருமையான சாம்சன் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, இந்த நாளிலும் ஊழியத்தில் இணைந்து நிற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும், விசுவாச மக்கள் உங்களை யாவருக்காகவும் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்மோடு கூட பலத்த காரியங்களை செய்வார். வந்திருக்கிற நாம் யார் வெறுமையாய் அல்ல, கர்த்தர் நமக்குள்ள ஒரு பரிபூர்ணமான காரியத்தை செய்து தான் இந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம இந்த நாள் தியானத்திற்கென்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தரின் உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு சில வார்த்தைகளை முன்னிறுத்தி நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். வேகமாய் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். வேகமாய் சிந்தித்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தேவன் மையப்படுத்தி இந்த காலையிலும் மாலையிலும் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த வசனத்தை நாம் சற்று தியானித்து இந்த நாளில் இந்த காலை ஆராதனை வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, இந்த வார்த்தை நமக்கு ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் என்னோட கூட இணைந்திருங்க. அப்போ தான் இந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் நமக்கு ஒரு காரியம் நிகழ்வதை இங்கே நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன? அதற்கு பின்பு என்று கர்த்தர் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எழுதியிருக்கிறார். அதற்கு பின்பு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரின் யோசுவாவின் ஊராகிய ஒப்ராவில் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ஆமென். அல்லேலூயா. எங்கும் வாசித்திராத ஒரு நிகழ்வு இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் பொழுது இது யாரை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற வார்த்தைகள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நம்முடைய ஆண்டவர் செயல்பட்டதற்கான அடையாளங்கள் இதெல்லாம் உண்டு. அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு கர்வாலி மரத்தின் கீழே, அதுவும் குறிப்பாக அபியேசரான யோசுவாவின் ஊராகிய ஓப்ராவுக்கு கர்த்தர் கடந்து போகிறார். கடந்து போகிறது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஏன் யோசுவாவின் அந்த ஊரை தேடி கடந்து செல்லுகிறார்? ஏன் அங்கிருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அமருகிறார் என்று சொன்னால், அதற்கு பின்பு என்கிற அந்த வார்த்தையை நாம் அறிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அமர்ந்திருக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்கிறார். பாருங்க, அதுவரையிலும் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற யாருக்கு என்ன செய்யல? ஆண்டவர் இருக்கிறது தெரியல. அங்க இருக்கிற யாருடைய கண்களுக்கும் ஆண்டவர் இருக்கிறதை பிரத்யட்சமாக தரிசனமாக அவர்கள் பார்க்கவில்லை. ஆனா ஆண்டவர் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார். அப்போ அதே சமயத்தில் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆமென். அல்லேலூயா.
என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்திருக்கிற ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார். என்ன? எந்த மனுஷனுடைய ஊருக்கு கடந்து சென்றாரோ அந்த மனுஷனுடைய குமாரன் அங்கே வருகிறான். வரும்போது அவன் கையில கொஞ்சம் கோதுமை கதிர்களை அவன் எடுத்து கொண்டு வந்து ஆலைக்கு சமீபமாய் அதை போரடிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இதை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவனுக்கு தரிசனமானார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி. என் தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு கவனித்தோமானால் நம்ம நிறைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். அதுவரையிலும் ஒருவருக்கும் தரிசனமாகாதவர். இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீரானால், இந்த மீதியானியர்களால் நெருக்கப்பட்ட காலங்களில் ஒருவருக்கும் ஆண்டவர் தரிசனமாகவில்லை. ஆனால் அந்த காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு மாத்திரம் தரிசனமாகி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க நல்ல கவனிங்க, இங்க ஒரு விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்தது போலவும், கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக அத்தனை காலங்கள் அமர்ந்திருந்தது போலவும், பாருங்க, அந்த மனுஷனை கண்டெடுத்தது போலவும் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு மனுஷனை கண்டுபிடித்தது போல இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கிதியோனை கண்டெடுக்கிறார். தேவன் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பு என்று அந்த வார்த்தையை வாசித்தோமே, ஏன் அதற்கு பின்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அதே 6வது அதிகாரத்திலே அதனுடைய 2வது வசனத்தினுடைய முற்பகுதியையும், அதே அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து அதனுடைய 9வது வசனம் வரையும் வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்துடைய முற்பகுதியை ஒருவர் வாசிக்கலாம். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பி அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தவர் நான் என்று ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இது நடந்ததற்கு பின்பு என்றுதான் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த காலத்தில் என்ன சூழ்நிலை இருந்தது என்பதை வேதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னு கவனிப்போமானால், அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே, அதாவது குறிப்பாக கிதியோனுடைய காலங்களிலே மீதியானுடைய கைகளில் இஸ்ரவேலின் ஜனங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். கர்த்தரால தான் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். ஏறக்குறைய 7 வருஷம் பாருங்க, மீதியானியுடைய காலம் இஸ்ரவேலின் மேல் இருந்தது. இந்த மீதியானியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களுடைய கரம் அவர்கள் மேல் பலத்து கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் அடிமைப்படுத்தினது போல அல்ல. மற்ற நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகங்களை கவனித்து பார்த்தாலே, ஆண்டவர் எழுப்பின எல்லா நியாயாதிபதிகளின் காலங்களிலும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிச்சிருக்கிறார், இல்லையா? ஆனா இந்த
நியாயாதிபதிகளுடைய காலத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் எல்லாரை விடவும் மீதியானுடைய கை அந்த ஜனத்தின் மேல என்ன செய்ததாம்? பலத்து கொண்டது. எப்படி அந்த மீதியானியர்கள் நெருக்குகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அந்த ஜனத்தை விதைக்கவும் விட மாட்டார்கள். ஒருவேளை அந்த ஜனம் விதைத்தாலும் அவர்கள் வளர்ந்து வருகிற பலனை அவங்க கண்களால பார்க்கவும் விடுகிறதில்லை. ஒருவேளை அவங்க கண்களால் அந்த பலனை பார்த்தாலும் அதை அறுத்து தங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அதன் நன்மையை புசிக்கிறதற்கு அந்த மீதியானுடைய கரம் அவர்களை விடுகிறதில்லை. வேதாகமத்தை 3வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. இஸ்ரவேலர்கள் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திர அனைவரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து என்று நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசி அதன் பகுதி சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வைக்காதே போவார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரளாய் வருவார்கள், அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அப்போ மீதியானுடைய வல்லமை என்ன செய்தது என்றால், இஸ்ரவேலின் ஜனங்களை வாழ விடல. எக்கோ மட்டும் கொஞ்சம் கேட்பேன். இஸ்ரவேலின் ஜனங்களை வாழ விடல. ஒரு காரியத்தை நன்றாக கவனிங்க. இஸ்ரவேலின் ஜனங்களை வாழ விடவில்லை. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை பார்க்க விடல. இஸ்ரவேலின் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியத்தை அவர்களை சுதந்தரிக்க விடல. அவங்க விதைத்தாலும் அதை கெடுத்து விடுகிறான். ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு அதை வளர்த்து எடுத்தாலும் அதை கெடுத்து விடுகிறான். ஒரு விளைச்சலை அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அந்த மீதியானின் கரம் விடல. பாருங்க, இஸ்ரவேலின் ஜனங்கள் பார்க்கிறாங்க, தேசத்துல நம்மால வாழ முடியாது, தேசத்துல நம்மால குடியிருக்க முடியாது, நம்ம வாசஸ்தலங்களிலே நம்ம நிலங்களிலே நம்மால வாழ முடியல, ஆசீர்வாதமா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, இந்த தேசத்தை விட்டு போய்விடலாம். பாருங்க, அவங்க என்ன செய்தார்களாம்? மலைகளுக்கு போகிறார்கள். மலைகளுக்கு ஏறி போகிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மீதியானின் புத்திரரின் நிமித்தம் என்று ஆண்டவர் எழுதுகிறார். தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணால ஸ்தலங்களையும் அடக்கலமாக்குகிற ஒரு நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நியாயாதிபதிகளின் புத்தகங்களின் காலங்களிலும் ஒடுக்கப்படாத ஒரு சிறையிருப்பை, எந்த காலகட்டத்திலும் அவங்க அனுபவித்திராத ஒரு சிறைவாசத்தை, ஒரு அடக்குமுறையை, ஒரு கட்டுகளை இந்த மீதியானுடைய காலங்களில் அந்த ஜனம் காண வேண்டியதாக இருந்தது. அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு மலைகளுக்கு ஓடி போய் தங்களுக்கு குகைகளை வெட்டி அங்க இருக்கிற வெடிப்புகளுக்குள்ள அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைகளுக்கு தள்ளப்பட்டார்கள். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்பட்ட நிலைதான் மீதியானுடைய காலம். அப்ப இந்த மீதியானுடைய காலத்துல இஸ்ரவேலின் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அழுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே எங்களை மீதியானுடைய கைகளில் இருந்து விடுவீங்க. என வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், அவர்கள் மிகவும் நெருக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் அழுது 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 ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும். பாருங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முறையிடுதல் என்கிற இந்த வார்த்தை வரும்போதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் போய் அவர்கள் நின்று ஒவ்வொரு தடவை கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரை எங்களை இப்படி விட்டீங்க? ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இதை சம்பவிக்க பண்ணீங்க? ஏன் ஆண்டவர் இது எங்களுக்கு நடந்தது? ஏன் எங்களை இப்படி ஒப்பு கொடுத்தீங்க? முறையிட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களை எகிப்தின் உங்கள் அடிமைத்தன வீட்டில் இருந்து உங்களை விடுவித்தவரும் உங்களை வரவித்தவரும் நான் தான். 9ஆம் வசனத்தை பாருங்க, எகிப்தியரின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்த நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கிற அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் செயல்பட முடியல. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்த தேசத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களுக்கு நீ பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தும் கூட இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அங்க இருக்கிற பாகாலுக்கு பயப்படுகிறார்கள், அங்க இருக்கிற பாகாலுக்கு ஆராதனை செய்கிறார்கள், அங்க இருக்கிற பாகாலை நிமித்தம் இவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். என்ன சொன்னார்? நான் உன்னை எதிலிருந்து விடுவிச்சனோ அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மளை எதிலிருந்து விடுவிச்சிருக்கிறாரோ அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நோயிலிருந்து, பிசாசிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாருங்க சிறுமைப்பட்டிலிருந்து, கடனிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்திருப்பாரானால், கொடிய நோயிலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரானால், கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த காரியத்திற்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், அவைகள் கைகளில் இருந்து விடுவித்தவராகிய நான் அந்த தேசத்தை உங்க கைகளில் கொடுத்திருக்கிறேன். உன்னை விடுவித்ததற்கு முகாந்திரம் என்ன தெரியுமா? அதற்கு மேல உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அதற்கு மேல ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம விளங்கணும். நோயிலிருந்து விடுதலையானவர்களுக்கு நோய்க்கு மேல ஒரு அதிகாரம் உண்டு. என் தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விடுதலையானவர்களுக்கு, குடி பழக்கத்திலிருந்து, வேசித்தனங்களிலிருந்து, விபச்சாரங்களிலிருந்து விடுதலையானவர்களுக்கு தேவன் அதன் மேல ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? அப்படி அடிமைப்பட்டவர்களை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம், விடுவிக்கிற ஒரு அபிஷேகம். கடனிலிருந்து வெளிவந்தவர்களுக்கு, கடனில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம், விடுவிக்கிற ஒரு வல்லமை. நோயிலிருந்து வெளிவந்தவர்களுக்கு நோய்களை சுகமாக்குற ஒரு அபிஷேகம், கட்டுகளிலிருந்து வெளிவந்தவர்களுக்கு கட்டுகளை உடைக்கிற ஒரு வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு அதை தான் சொன்னார், இஸ்ரவேலின் மக்களுக்கு அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாத, இந்த ஜனத்தை பயப்படாத. அந்த ஜனத்தை விடுதலை ஆக்கி அந்த தேசத்தை தந்தவர்னா, அந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் பயந்தது நிமித்தம், அவர்கள் அந்த தேசத்தில் பாகால்களை சேவித்தது நிமித்தம் அவர்கள் அடிமையாக போனார்கள். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? தம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்தார்களானால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம தேவ சமூகத்தில் எந்த நிலையிலிருந்து முறையிட்டாலும் நமக்கா இறங்கி வருகிறவரை நம்ம ஆராதிக்கிறோம், நமக்கா இரக்கம் செய்கிறவரை ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய வேதாகமத்தில் வாசிக்கிறோம், மனாசே, இதோ எசேக்கியா ராஜாவின் குமாரனாகிய மனாசே பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டு கர்வாலி மரத்தில் 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான். இந்த மனாசே தன் பிள்ளைகளை தீக்கரையாக்கினவன், இந்த மனாசே ரத்தம் சிந்த பண்ணினவன், இந்த மனாசே பாகாலுக்கு ஆராதனை செய்தவன். ஆனா அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அறியாமையில செய்தேன், எனக்கு ஒரு தடவை இறங்குங்க என்று சொன்னார், எனக்கு ஒரு தடவை இரக்கம் செய்யுங்க என்று சொன்னார். அவன் ஒருவேளை பாவம் செய்திருந்தாலும் அவனுக்கு இறங்குகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். புரிந்தவங்க மட்டும் நல்ல வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுக பார்க்கலாம், வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுக பார்க்கலாம். எத்தனை தரம் வழி தப்பி போனோம், எத்தனை தரம் வழி மாறி போனோம், எத்தனை தரம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம போனோம். ஆனா நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிற ஒரு தகப்பன், நம்முடைய கண்ணீரையும் காண்கிற ஒரு தகப்பன், நம்முடைய மன்றாட்டையும் கேட்கிற ஒரு தகப்பன். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல நின்று நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிறவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் சொல்ல நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார், நிச்சயமாய் உங்களுக்கு இறங்குவார். இந்த ஜெபத்தை மீதியானியர்களுக்கு விரோதமாக கர்த்தர் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரால பரலோகத்தில் இருக்க முடியல. அவர் ஓப்பிராவில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார். என் ஜனம் வேதனைப்படும் போது, என் ஜனம் தவிக்கும் போது கர்த்தரால மேலே இருக்க முடியல. அவர் இறங்கி வந்தார், அவர் இறங்கி வந்தார், அவர் இறங்கி வந்தார், அவர் இறங்கி வந்தார், அவர் இறங்கி வந்தார். ஒரு காரியத்தை கவனிங்க, என் முறையிடுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும், என் கண்ணீருக்கும், என் பெருமூச்சுக்கும், என் அழுகைக்கும் இறங்குகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், இரக்கம் செய்கிறவரை ஆராதிக்கிறோம். இந்த ஜனம் பாகாலை சேவித்ததுதான். இந்த ஓப்ராவில் குடியிருக்கிற யோவாசை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் வாசிப்பீர்களானால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தை கவனித்து பாருங்க. இன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி, கவனிச்சு, அன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பீடத்தை தகர்த்து. யாருக்கு அந்த பீடம் இருக்கு சொல்லுங்க? கிதியோனின் தகப்பனாகிய யோவாசுக்கு என்ன இருக்கு? பாகாலின், சொல்லுங்க என்ன இருக்கு? பாகாலின் பீடம் இருக்கு.
இது நிமித்தம் தான் அடிமைத்தனம், இது நிமித்தம் தான் வேதனை. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலையும் அவர்கள் செய்கிற ஜெபத்தை தள்ளாதவர் தான் நம்ம ஆராதிக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி விட்டார். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் ஓப்பிராவுக்கு கடந்து வந்தாலும் பாருங்க, ஆண்டவர் தனித்தவராய் அல்ல, தேவனோடு சேர்ந்து செயல்படுகிற ஒரு நபரை, ஒரு சபையை தேவன் தேசங்களுக்குள்ள எப்பயும் தேடுறார். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா நம்ம பிரசங்கத்துக்குள்ள வேகமா போயிடலாம். அப்போ இதை புரிய வைக்கிறது, இந்த முதல் பகுதி புரிகிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். நல்ல கவனிங்க. தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு இறங்குகிறார். இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம மன்றாடுகிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். கர்த்தர் இறங்கிறார், கர்த்தர் இறங்கி வந்துடுறார். ஆனா ஆண்டவர் செயல்பட வேண்டுமானால், கர்த்தர் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தர வேண்டுமானால், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தர வேண்டுமானால், தேசத்துக்குள்ள ஒரு பெரிய பாருங்க ஒரு கற்பனைக்கு எட்டாத அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், அசாதாரணமான கிரியைகளை தேசங்கள் கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமானால், நம்முடைய ஜெபம் மட்டும் பத்தாது, நாமும் அவருக்கு தேவை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளில் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படி அல்ல, ஜெபம் வல்லமை உள்ளது, கர்த்தரை இறங்கி வர பண்ணுகிறது. ஆனா கர்த்தர் செயல்படணும்னா ஒரு மனுஷன் தேவை. அப்ப ஏன் தேவன் கர்வாலி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் என்று நம்ம சிந்திப்போமானால் ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்து கண்ணீர் வடிக்கிற, அல்லது அந்த தேசத்திலிருந்து கதறிக்கொண்டிருக்கிற, அந்த தேசத்திலிருந்து வேதனையோடு பெருமூச்சு விடுகிற இந்த ஜனத்தினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தரால் அமைதியா இருக்க முடியல, இறங்கி வந்துட்டார். என் தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டு வேதனைப்படுகிறார். இத்தனை வேதனையில, இத்தனை வியாகுலத்தில், இத்தனை பாடுகள்ல, இத்தனை கண்ணீர்களுக்கு மத்தியில் என் ஜனங்கள் வாடுகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் அந்த தேசத்துக்கு இறங்கி வந்திருந்தாலும் ஆண்டவர் அவைகளை மாற்றுகிறதற்கு ஒரு சரியான ஒரு பாத்திரம் தேவை, ஒரு சரியான ஒரு தேவ மனுஷன் தேவை, ஒரு சரியான ஒரு தேவ மனுஷி தேவை. அந்த பாத்திரத்துக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் அந்த ஓப்பிராவின் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த தேசத்தின் முழுவதிலும் அவருடைய கண்கள் பரவி கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்படி ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது, ஐயோ, இங்க இருக்கிற கிதியோனை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிதியோன் கொஞ்ச பயிர்களை எடுத்துக்கொண்டு பாருங்க, எல்லாரும் பாகாலுக்கு பயந்திருக்கும் போது, எல்லாரும் மீதியானிற்கு பயந்திருக்கும் போது, இந்த ஒரு வாலிபன் மாத்திரம் தன் கைகளில் கொஞ்சம் அந்த கோதுமை கதிர்களை எடுத்துக்கொண்டு வந்து அவைகளை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கத்தக்கதாக, கொஞ்சத்தை காப்பாற்றுவதற்கு, கொஞ்சத்தை விடுவிக்கிறதற்கு, கொஞ்சத்தை மீட்டெடுக்கிறதற்கு ஒரு மனுஷன் ஒரு சின்ன வேலையை செய்கிறார். ஆலைக்கு சமீபமாய் போய் மறைந்திருந்து போராடிக்கிறார். பாருங்க, அதை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடித்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த தேசத்தை விடுவிக்கிறதற்கென்று, இந்த தேசத்தில் அடிமைப்பட்ட ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கென்று, தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறதற்கென்று ஒரு மனுஷன் சின்னதாக எல்லா வல்லமைகளையும் தாண்டி, எல்லா அதிகாரத்தையும் தாண்டி, எதற்கும் பயப்படாம எழும்பி தேவனுடைய நாமத்திற்காக அவனால முடிந்தத ஒரு சின்ன காரியத்தை செய்வானானால், ஒரு சின்ன வேலையை செய்வானானால், ஒரு சின்ன ஊழியத்தை செய்வானானால், ஆண்டவருக்காக ஒரு சின்ன வேலையை ஆரம்பிப்பானானால், நீங்க சொல்லுங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை தேடியே கர்த்தருடைய கண்கள் வருகிறது. புரிந்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனை தேடிதான் தேவனுடைய கண்கள் வருகிறது. எல்லாரையும் தேவன் தேடி வந்து விடுகிறதில்லை. நல்ல கவனித்து பாருங்க, எல்லாரிடத்திலும் தேவன் இணைந்து கொள்ளுகிறதில்லை, எல்லாரோடையும் பரலோகம் கை கோர்க்கிறதில்லை, எல்லாரோடையும் பரலோகம் ஒன்றிணைந்து நிற்கிறதில்லை. ஆனா கொஞ்சத்தை காப்பாற்றணும்னு ஒரு சின்ன வேலை செய்யறான் பாருங்க, ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான் பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை ஆரம்பிக்கிறான் பாருங்க, அவனிடத்துல தான் தேவன் பெரிய காரியங்களை கொடுக்கிறார். அவனிடத்துல தான் தேவன் பெரிய தரிசனங்களை தருகிறார். அவனிடத்துல தான் தேவன் பெரிய
திட்டங்களை தருகிறார். அவனிடத்துல தான் தேவன் பெரிய பெரிய மறைக்கப்பட்ட மறைபொருள்களை தருகிறார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தில் மிகப்பெரிய தரிசனத்தை சுமந்த மனிதர்கள் எல்லாம் பின்புலம் இல்லாதவர்கள், எந்த பின்னணியமும் இல்லாதவர்கள். நீங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளணும். அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவங்க மனசுல ஒரு ஓரத்துல ஒண்ணு ஒட்டிட்டு இருந்திருக்கு. என்ன? ஆண்டவருக்காக எதை ஆயிலும் செய்யணும், ஆண்டவருக்காக எதை ஆயிலும் பண்ணணும், ஆண்டவருக்காக எப்படி ஆயிலும் வாழ்ந்து விட வேண்டும் என்கிற கொஞ்சம் ஒரு ஆசை, கொஞ்சம் ஒரு விருப்பம், கொஞ்சம் ஒரு தாகம், கொஞ்சம் ஒரு நம்பிக்கை அவங்க உள்ளத்துல இருந்து அவங்களால முடிந்ததை அவங்க செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை சந்தித்துதான் தேசத்தில் அசாதாரணமான ஊழியங்களை கர்த்தர் துவங்கி இருக்கிறார். ஒரு பெரிய விஷனை கர்த்தர் அவங்களை கொண்டுதான் துவங்கி இருக்கிறார். சாதாரணமான மனிதர்களுக்குள்ள இருந்துதான் அசாதாரணமான ஊழியம் பிறந்தது. இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஒருத்தரையும் பார்த்து சொல்லாத வார்த்தைங்க. ஆண்டவரே, நான் சாதாரணமான மனுஷன், என்னால முடிந்ததை நான் செய்யறேன், என்னால இயன்றதை நான் செய்யறேன், என்னால என்ன முடியும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றார், இல்ல இல்ல, நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பராக்கிரமசாலி, இங்க இருக்கிற எல்லாரை விடவும் நீ விசேஷித்தவர், நீ பலம் வாய்ந்தவர், நீதான் எனக்கான சரியான பாத்திரம் என்று கர்த்தர் கிதியோனை அடையாளப்படுத்தி அழைக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். கிதியோன் நினைச்சிருக்கலாம்ல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கோதுமை மணியே என்னுடைய எளிய குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக கொஞ்சத்தை போரடிச்சேன், அவ்வளவுதானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் கவனிங்க. ஒரு உதாரணத்தை சொல்லி கடந்து போக முடியாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக விருதுநகர் மாவட்டத்திற்கான ஒரு தரிசனத்தை முன்னெடுத்து செய்ய ஆண்டவர் எங்கள் சபைகளில் உந்துதல் கொடுத்தாங்க. பாருங்க, இது துவங்கும் போது எங்களுக்கு இது இவ்வளோ பெரிய காரியம் என்றெல்லாம் தெரியாது. அன்றைக்கு தெரிந்திருந்ததானால் மலைத்திருந்திருப்போம், செய்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக யோசித்திருந்திருப்போம். ஆனால் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் 2 வருஷங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய ஊழியத்துக்காக அழைச்சிட்டீங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க என்று நான் செபித்து கொண்டிருந்த போது பாருங்க, ஆண்டவரின் உள்ளத்தில் ஒரு நாள் இரவு சரியாக ஒரு 2 மணிக்கு நெகேமியாவின் புஸ்தகத்தை மையமாக வைத்து இந்த மாவட்டத்தில் இடிந்திருக்கிற அலங்கங்களை, சபையற்ற கிராமங்களில் சபைகளை எழுப்ப வேண்டும் என்று, அநேக ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தரிசனத்தை எனக்குள்ள போட்ட போது, நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தை எல்லாம் சர்வே பண்ணி பார்க்கிறோம். 1080 கிராமங்கள் இருந்தது. அதில் 800 கிராமங்களுக்கு சபைகள் கிடையாது. அப்போ ஒரு பெரிய பாரம் உள்ளத்தை நெருக்குகிறது. குறிப்பாக திருச்சுழி என்கிற தாலுக்காவில் 240 கிராமங்களுக்கு 217 கிராமங்களுக்கு சபை இல்லை. மொத்த தாலுக்காவுக்கும் ஆவிக்குரிய சபைகள் வெறும் 2 சபைகள் மாத்திரமே இருந்தது. அப்போ தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிக்கணும், ஆண்டவரே என்ன செய்வது, இவ்வளவு பெரிய வேலையை எப்படி நிறைவேற்றுவது என்று இதை உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். என்ன அப்படின்னா, ஏறக்குறைய நம்ம வாழுகிற இந்த நாட்களிலிருந்து 300 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மிஷனரி, ஜான் டி பிரிட்டோ என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் ஊழியம் செய்து 80% கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருந்திருக்கிறாங்க. பின்பாக சேதுபதி மன்னனுடைய காலங்களில் அந்த சபைகள், மக்கள் எல்லாம் மறுபடியும் அழிக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றமாக போக பண்ணி இருக்கிறாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த வரலாறு தேவன் என் கண்களுக்கு காமிச்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இதை ஏறக்குறைய 300 வருஷங்களா ஒருத்தர்ட்டி நான் பேசல. நல்லா கவனிங்களேன், ஏறக்குறைய 300 வருஷங்கள் இந்த வார்த்தைகளை நான் ஒரு மனுஷனிடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு உன்னிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறேனானால், அல்லது உன்னிடத்துல ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேனானால், அதுக்கான அந்த வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியணும். ஒருவேளை நீ இதை நிராகரிப்பாயானால், இதை செய்கிறதற்கு இன்னொரு மனுஷன் எழும்புகிறதற்கு எவ்வளவு காலமாகும் தெரியுமா என்று தேவன் எங்களை அசைத்த போதுதான் இந்த ஊழியத்துக்குள்ள கடந்து வந்தோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு காரியத்தை நன்றாக கவனிங்க. நாங்க செபித்ததெல்லாம், ஆண்டவரை எதையாயிலும் ஒன்று செய்யணும், உங்களுக்காக என்ன பண்ணணும் தான் கேட்டோம்.
இருக்கட்டும். ஆனா எந்த மனுஷனுக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதோ அவனுக்குள்ளதான் தேவன் அசாதாரணமான திட்டங்களை தருகிறார். என் தேவ பிள்ளைகளே, பாரம் உள்ள மனுஷனுக்குள்ள, தரிசனம் உள்ள மனுஷனுக்குள்ள, ஆவிக்குரிய தரிசனங்களை பெற்ற சபைக்குள்ளதான் தேவன் மேலான திட்டங்களை தருகிறார், மேலான தரிசனங்களை தருகிறார். யாரிடத்திலும் கைமாற்றப்படாத ஒரு பெரிய மகிமையான தரிசனங்கள் உங்க கைகளுக்கு கைமாற வேண்டுமானால் ஆவியானவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தை தப்புவிக்க வேண்டும் என்கிற இருதயம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சத்தை தப்புவிக்க வேண்டும் என்கிற இருதயம் நமக்கு வேண்டும். கொஞ்சத்தை விடுவிக்க வேண்டும் என்கிற இருதயம் நமக்கு வேண்டும். அப்ப ஆவியானவர் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப கிதியோன் இடத்துல என்ன காணப்பட்டது? எப்படி ஆகிலும் கொஞ்சத்தை காப்பாற்றணும். கொஞ்சம் வாலிபர்களை, கொஞ்சம் சிறு பிள்ளைகளை, கொஞ்சம் தேசத்தில் மீந்திருக்கிற கிராமங்களை, கொஞ்சம் ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்துவிட வேண்டும் என்கிற இருதயம் அவனுக்குள்ள வந்தபோது தேவன் அவனை தேசத்துக்காக எழும்ப பண்ணுகிறார். இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கவனிச்சு பாருங்க, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுக்கு கிதியோன் பதில் சொல்லுகிறான். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் பிரயாசப்பட்டது எதுக்காக பிரயாசப்பட்டான்? மீதியானின் கைகளுக்கு இருந்து கொஞ்சம் கோதுமையை காப்பாற்றுறதுக்கு போராடினவன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதுக்காக போராடின ஆளு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எதுக்காக போராடினவரு? கோதுமையை காப்பாற்றுறதுக்கு சொல்லுங்களேன். போராடின ஆளு கோதுமைக்காக போராடினவரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை மீட் பண்றாரு. ஹல்லேலூயா. மீதியானின் கையில இருந்து கொஞ்சம் கோதுமையை மீட்டா போதும்னு ஒரு மனுஷனுக்குள்ள பாரம் வந்தாலே கர்த்தர் அவன் மேல எவ்வளவு பெரிய திட்டங்களை வைக்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றார், முழு தேசத்தையும் மீட்கிற ஒரு ஊழியத்தை உன் மேல கை மாற்றுவேன். அப்போ இந்த கூட்டத்தில் ஆவியானவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள பெரிய தீர்மானங்கள் வருகிறதா இல்லையோ, ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு சின்ன காரியத்தை ஆயிலும் உனக்குள்ள உண்டாக்க விரும்புகிறார். அதை தேவன் பின்னாட்களில் வளர்த்தெடுப்பார். இந்த தேவ பிள்ளைகளே, பேதுரு அவன் தேவ சமூகத்தில் எதற்காக வாஞ்சித்தா? ஒன்றும் அகப்படல. கொஞ்சம் மீன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை மீன்களை பிடிப்பதற்கல்ல, மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்க போகிறேன். என் தேவ பிள்ளைகளே, நீங்க எடுக்கிற பிரயாசம் ஒரு சின்ன பிள்ளைகளுடைய ஊழியத்துல தான் துவங்கும், ஒரு சிறுவர் ஊழியத்துல தான் துவங்கும், ஒரு தெரு பிரசங்கத்துல தான் துவங்கும், பாருங்க, ஒரு வீட்டு ஜெப கூட்டத்துல துவங்கும். ஆனா தேவன் உங்களை நம்பி பெரிய தரிசனங்களை தருவார், பெரிய திட்டங்களை தருவார், பெரிய ஊழியங்களை தருவார், பெரிய வாசல்களை திறப்பார். ஒரு பெரிய மகிமையான கதவுகள் இந்த வருஷத்தில் நம்ம சபைக்காக ஆவியானவர் திறந்து விட போகிறார். ஏனா நமக்குள்ள கோதுமை தப்புவிக்கிற பாரத்தை கர்த்தர் கண்டபடியினாலே, ஒரு சின்ன வாஞ்சையை பார்த்தபடியினாலே பெரிய தரிசனங்கள் நம்ம சபைக்குள்ள இறங்கி வரப்போகுதுன்னு நம்புகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கையை தட்டும் போது அந்த அபிஷேகம், அந்த தரிசனம், அந்த திட்டங்கள், அந்த கிதியோன் மேல இருந்த அந்த 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 நம்பிக்கை நம்ம சபைக்கு மேல இறங்கி வருவதாக, ஒரு அக்கினியாய், ஒரு அக்கினி மலையாய், ஒரு அபிஷேக மலையாய் ஆவியானவர் தருகிற அந்த மகிமை இந்த நேரத்தில் சபையை நிரப்பட்டும். வாலிப தம்பி பாருங்க, தங்கச்சி பாருங்க, அக்கா பாருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கைகளை தட்டி சத்துரு வெட்கப்படும்படியாக, பிசாசு வெட்கப்படும்படியாக தேவன் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிற காலங்கள் வரப்போகிறது. சபையை வரங்களினால நிரப்பி தேவன் தேசத்துக்குள்ள அனுப்புகிற காலங்கள் வரப்போகிறது. ஜீசஸ் 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 ஜீசஸ். இஸ்ரவேலை விடுவிக்கிற ஒரு அபிஷேகம், இஸ்ரவேலின் 12 குடும்பங்களை விடுவிக்கிற அபிஷேகம், ஒன்று சேர்க்கிற ஒரு அபிஷேகம் கிதியோனுக்கு மேல வந்தது போல சபைக்கு மேல ஆவியானவர் அனுப்புகிறார். அதை உணர்கிற பிள்ளைகள் மட்டும் நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி வாங்கிக்கோங்க மகளா. இந்த தேசத்தை விடுவிக்கிற அபிஷேகம், பட்டணங்களை விடுவிக்கிற அபிஷேகம், கட்டப்பட்ட ஜனங்களை, நொறுக்கப்பட்டவர்களை, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை, வியாகுலத்தில் இருக்கிறவங்களை, கண்ணீரோடு இருக்கிறவர்களை, கடன் பாரத்தில் இருக்கிறவர்களை,
விடுவிக்கிற அபிஷேகம், விடுவிக்கிற அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஷபாபாபா ரிபாபாபா இடகதரா இஷிகாலதா இன்தனாகா இன்சகோரியா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அடுத்த நிலைக்கு நகர்த்துவீராக. இந்த வருஷம் கன்வென்ஷன் முடியும் போது சபை அடுத்த நிலைக்கு நகரட்டும். எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஒரு நகர்வு வருவதாக. ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தர் திட்டங்களை தரப்போறார். ஊழியங்களை தேவன் பகிர்ந்து கொடுத்து தேசத்தை நம்ம தீவிரமா சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கும் தேவன் தேசத்துல தான் அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கும் தேவன் தேசத்துக்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தேடிட்டே இருக்கு. ஜனங்களை விடுவிக்கணுன்ற ஒரு பாரம் உள்ள ஒரு மனுஷன் எழும்பிட மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஜனங்களை விடுவிக்கிற பாரம் ஒன்றை இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சத்தை மீதியானின் கைக்கு தப்பு வைக்கணுன்ற ஏக்கமாவது உனக்குள்ள இருக்கான ஆண்டவர் கேட்கிறார். நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வாஞ்ச இருக்கு, ஆண்டவரே என் ஜனங்களை விடுவிக்கணுன்ற ஜெபம் இருக்கு, கண்ணீர் இருக்குன்னு சொன்னீங்களா? நான் சொல்றேன், நீயே அந்த கிதியோ பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர், உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதி யாரையை முறியடிப்பாய். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிற ஒரு அத்தாரிட்டி, ஒரு அபிஷேகத்தை தேவன் சபைகளுக்குள்ள கைமாற பண்ணுகிறார், கைமாற பண்ணுகிறார். உன் கரங்கள், உன் கைகள் சாபத்தை உடைக்க போது, உன் கைகள் வியாதியை உடைக்க போது, உன் கைகள் நோய்களை உடைக்க போது, கடன் பாரங்களை உடைக்க போது. ஒரு அத்தாரிட்டி, ஒரு அத்தாரிட்டி, ஒரு அத்தாரிட்டி உன் கைகளுக்கு கை மாறுகிறது. ஜீசஸ், ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தருடைய நாமத்தில் ஒரு பெரிய அத்தாரிட்டி வருவதாக. இந்த தேசத்தை மூடுகிற அந்தகாரங்களை உடைக்கிறவர் அபிஷேகம், அவர்களை சிறுமைப்படுத்துகிற அபிஷேகம், வாழ விடாமல் செய்கிற அந்த அந்தகாரத்தை உடைக்கிற அபிஷேகம். Jesus, 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 Jesus. சபைக்குள்ள கர்த்தர் ஒரு மனுஷனை தேடிதான், இந்த பட்டணத்துக்குள்ள, இந்த தேசங்களுக்குள்ள ஒரு மனுஷனை தேடிதான் தேவன் அமர்ந்திருக்கிறார் இல்லையா? ஒரு மனுஷனை தேடிதான் தேவன் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாசித்த சங்கீதங்களை சொல்கிறார், இதோ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பூமியை நேசிக்கிற மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார், ஒருவனாகிலும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் ஒருவன் கிடைத்தால் போதும் அவனை பெரிய கருவியாய் மாற்றி விடுகிறார். அப்போ கிதியோனை தேவன் கண்டெடுத்ததற்கு அல்லது கிதியோனை கர்த்தர் செலக்ட் பண்ணதுக்கு பாருங்க, ஒரு பிரதானமான ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவனை உபயோகப்படுத்த வேண்டுமானால், ஒருவனை அசாதாரணமான காரியங்களை அவனை கொண்டு செய்ய வேண்டுமானால், நீங்க வேதாகமத்தில் அறிந்திருக்கிறீங்க, கிதியோனையும் அவனோடு இருந்த 300 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் வெறும் பாருங்க தீவெட்டியையும் மண்பானையும் எக்காலத்தையும் கொண்டு வெட்டுக்கிளி திரளான ஜனங்களை தேவன் சிதறி ஓட பண்ணினார். பாஸ்டர் ஆராதனையில் அடிக்குறதன் ஜனங்க, சத்துருக்கள் சிதறி ஓடுவார்கள். இந்த தேவ பிள்ளைகளை, இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிற வல்லமைகளை சிதறி ஓட பண்ணுகிறதற்கு தேவன் வெறும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதுனால சொல்றேன், இந்த தேசத்தை விடுவிக்கிறதற்கு 300 அல்ல, தேவன் கையில ஒரு கிதியோன் கிடைச்சா போதும், தேவன் தேசத்தை மறுபக்கம் புரட்டி எடுத்துடுவார். தேவன் தேசத்தை அதிர பண்ணி விடுவார். தேவன் தேசத்தை அசைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு அசாதாரணமான ஒரு ஊழியம். நம்ம எல்லாருக்கும் அந்த விருப்பம் உண்டு, இருக்கா இல்லையா? நான் நிதானமாக தானே பேசுறேன், பதில் சொல்லுங்க. இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம காலத்தில் ஒரு எழுப்புதல் பார்க்கணும், நம்ம சபைக்குள்ள பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம சபை ஆயிரமா பெருகணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற மக்களாய் மாறணும். ஆமென். அப்ப இந்த ஏக்கத்தை கர்த்தர் நமக்குள்ள தர்றார் இல்ல, அந்த ஆசையை நமக்குள்ள தர்றார், அந்த வாஞ்சியை நமக்குள்ள தர்றார்.
ஆனா இப்படி ஒரு அசாதாரணமான காரியம் நடக்க வேண்டுமானால், ஒரு தேவ பிள்ளைக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் என்ன பாருங்களேன், ஒன்றும் இல்லை, அம்மா சாவியை கொடுத்துட்டு போறாங்க. சரி கவனிங்க. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படட்டும், கவனிங்க. அப்போ ஒரு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் நம்ம மூலமா செய்யணும்னா, நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் அது கிதியோனுக்குள்ள இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, தன்னை சார்ந்திருக்கிற ஒரு ஜனத்தை அழிய விடாமல் காப்பாற்றுகிறதற்காக போராடுகிற உத்தரவாதம் கிதியோனுக்கு மேல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு சொல்லுங்க? உத்தரவாதம். தன்னை சார்ந்திருக்க ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உத்தரவாதம். இந்த உத்தரவாதம் என்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் ஆங்கிலத்தில் சொன்னால் அது நமக்கு புலப்படும், புரியும் நான் நம்புகிறேன். சூரிட்டி என்று நம்ம சொல்லலாம். அப்போ கவனிங்க, அல்லது நம்ம அதுக்காக பொறுப்பேற்கிறது இல்லையா? இன்னைக்கு ஒரு சூரிட்டி சைன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவர் எடுத்திருக்கிற ஒரு கடனுக்காகவோ அல்லது ஒருவர் செய்கிற காரியத்திற்கு நீங்கள் சூரிட்டியாக ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா, அவர் இல்லைன்னா அதை யார் தான் செய்தாகணும்? சூரிட்டி போட்டவங்க தான் என்ன செய்யணும்? அதை செய்யணும், அதை கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்கள விட்டால் யார்கிட்ட தான் வந்து நிற்பாங்க? உங்கள்கிட்ட தான் நிற்பாங்க. சூரிட்டி கையெழுத்து போட்டு மாட்டினா நிறைய பேர் உள்ள இருக்கீங்க போல. ஆமாம், ஏன்னா நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அப்போ இப்படி கையெழுத்து நம்ம என்ன செய்கிறோம்? போட்டோம்னாலே அங்கே சிக்கல் தான். ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்புன்னு, அவர் இல்லைன்னா நான் தான் முழு பொறுப்புன்னு அர்த்தம். ஆமாம், நல்ல. அப்போ இங்க கிதியோனுக்குள்ள என்ன காணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு காரியத்தில் உத்தரவாதம் உள்ளவனா இருக்கிறான், சூரிட்டி உள்ளவனா இருக்கிறான். எதுல? இந்த தேசத்தின் விடுதலைக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். ஒருவேளை அந்த ஜனங்கள் விடுதலை ஆகவில்லை என்றால் என்னிடத்தில் கேளும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு இருதயம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எடுத்து வைக்கிற ஒரு மேலான படி என்று நான் சொல்லுவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன? ஒரு தேவ பிள்ளை சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம், காணிக்கை கொடுக்கலாம், பாருங்க, ஆவியில நிரம்பலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம மேல இருக்க கடமை. ஆனா நான் அதையெல்லாம் தாண்டி ஒரு நிலைக்கு ஆவிக்குரிய படி நாம் மேலே ஏற வேண்டுமானால், ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரே இதை நான் பொறுப்பேற்கிறேன், முழுமையா பொறுப்பேற்கிறேன், ஒருவேளை நடக்காட்டினா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுகிறதுக்கு பேர் தான் சூரிட்டி. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் உத்தரவாதம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி உத்தரவாதம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யங்களில் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நிறைய உத்தரவாதிகள் கிடைப்பதில்லை. கர்த்தருக்கு நிறைய உத்தரவாதிகள் கிடைக்கிறதில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அப்பா இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே நான் எழும்புகிறேன், ஆண்டவர் இங்க இருக்கிற கிராமங்களுக்காக நான் எழும்புறேன், என் கையில் இந்த ஜனங்களை தாங்கன்னு ஒரு நாள் தேவனுக்கு முன்னாடி உத்தரவாதம் பண்ணினதுனாலதான் ஒரு சபை. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்கு பின்னாடி தான் இவ்வளவு பெரிய ஊழியங்களுக்கான கட்டமைப்புகளை கத்த செஞ்சார். ஏன்னா ஒரு மனுஷன் கொடுத்த முழுமையான உத்தரவாதம், ஆண்டவரே ஒருவேளை இந்த ஆத்துமாக்கள் அழிந்த என் கையில கேளுங்கன்னு சொல்லி திறப்பில நின்றதுனால தேவன் செய்த ஒரு மகிமையான வேலை. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், இது நார்மல் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு சமானம். ஆமே. அப்ப இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிகளுக்கும், தங்கச்சிமார்களுக்கும், அக்காமார்களுக்கும், அண்ணாமார்களுக்கு ஆவியானவர் கேட்கிற ஒரு காரியம் என்ன? நீ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு படி மேலே எடுத்து வைப்பீர்களானால், ஒரு உத்தரவாதத்தை கர்த்தருக்கு கொடுப்பீர்களானால், பாருங்க, நீங்க தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக இருப்பீர்கள், விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா தேவன் உத்தரவாதம் எடுக்கிறவனை விசேஷித்தவனாய் காண்கிறார், உத்தரவாதம் எடுக்கிறவனை மேலானவனாக காண்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிறைய உத்தரவாதிகள் கிடையாது, நிறைய உத்தரவாதிகள் கிடையாது. வட மாநிலங்களுக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், அழிந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், கைவிடப்பட்டவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், சிறைப்பட்டவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், அதுல நிறைய பேர் கிடையாது. ஆனா அப்படி ஒருவன் உத்தரவாதம் எடுப்பானா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். உத்தரவாதம் எடுக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு சேர்ந்து
கொள்ளுகிறார். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் கைகளை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். ஏன்னா நீ எனக்காக உத்தரவாதம் பண்ணி இருக்கிற, ஏன் ராஜ்யத்துக்காக உத்தரவாதம் பண்ணி இருக்கிற, ஏன் நாமத்துக்கு மகிமையா உத்தரவாதம் பண்ணி இருக்கிற, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில ஒரு உத்தரவாதம் என்கிற ஒரு படியை அல்லது ஒரு பங்கை அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி ஒரு தேவ பிள்ளை செய்யும் போது அவனை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உத்தரவாதி என்பவன் கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்து ஊழியத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வந்துடுமோ, இதெல்லாம் பிசாசு உண்டாக்கி இருக்கிற ஒரு தவறான ஒரு கருத்துக்கள். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியம் செய்யாததுக்கு காரணம் நிறைய மக்களை கேட்டு பாருங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ண போய் நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு வியாதி நமக்கு வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு இருக்கிற போராட்டம் நம்ம குடும்பத்தில் வந்துருச்சுன்னா, உள்ளதை என்ன செஞ்சிடும், போயிடும். இன்றைக்கி ஊழியம் செய்துட்டு நிறைய பேர் படுற கஷ்டத்தை நம்ம என்ன செய்யணும், பார்க்குறோம். அதனால் நமக்கு ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. ஊழியம் செய்கிறதுனால தேவன் ஒருவரையும் கைவிடுகிறதில்லை. நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பொறுப்பெடுப்பீர்களானால், உத்தரவாதம் பண்ணுவீர்களானால், நான் சொல்கிறேன், உங்களை தேவன் வேலியடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற நோக்கம் நிறைவேற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றா கவனிங்க. அப்போ ஒரு உத்தரவாதியை தேவன் தேடுகிறார். ஒரு சபைக்குள்ளையா இருக்கட்டும், ஒரு தேசத்துக்குள்ளையா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ளையா இருக்கட்டும், ஒரு உத்தரவாதியை தான் தேவன் தேடுகிறார். ஒரு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு பிள்ளைகள். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நீங்க உத்தரவாதியா மாறிட்டீங்கன்னா, உங்க நிமித்தம் உங்க குடும்பம் விடுவிக்கப்படும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் ரொம்ப நிதானமாக சொல்கிறேன்றதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம செகண்ட் செஷனில் அதை நம்ம விளக்கலாம். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை உணர முடியும். நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு உத்தரவாதி இருப்பானால் அந்த குடும்பத்தை சத்ருவால தொட முடியாது. ஏன்னா அவன் கூட கர்த்தர் நிற்பார். ஒருவேளை அவனை தொடரணும்னா கர்த்தரை தாண்டி தான் தொடரணும். புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சபைக்கு ஒரு உத்தரவாதி இருப்பாரானால் அந்த உத்தரவாதி இருக்கிற வரைக்கும் சபையை தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு கிராமத்துக்கு ஒரு தெருவுக்கு ஒரு உத்தரவாதி இருப்பாங்களானா அந்த தெருவை சத்ருவால என்ன செய்ய முடியாது. ஒரு கிராமத்துக்கு ஒரு உத்தரவாதி இருக்குமானால் கிராமத்தை தொட முடியாது. ஒரு பட்டணத்திற்கு ஒரு தேசத்துக்கு ஒரு உத்தரவாதி இருப்பானால் அந்த தேசத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனாலும் தொட முடியாது. நீங்க கர்த்தருடைய வேதாகமத்தை நல்லா கவனித்து பாருங்க. மோசே பாளையத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒரு கண்ணுக்குட்டியை உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த ஜனங்களின் உத்தரவாதி மோசே. ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு விளங்குதா? புரியாம பேரக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஆனால் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பேசுற வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக புரியும். நல்ல கவனிங்க. பவுல் சொல்லும் போது இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களிடத்திற்கு என்ன செய்யும், வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படி கவனிச்சீங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது உள்ள. அப்போ ஒரு சபைக்கு ஒரு உத்தரவாதி இருப்பாரனால், ஒரு தேசத்துக்கு ஒரு உத்தரவாதி இருப்பாரனால், ஒரு ஜனக்கூட்டத்திற்கு ஒரு உத்தரவாதி இருப்பாரனால், அந்த உத்தரவாதி அங்கே வாழுகிற கால வரைக்கும் ஒரு வல்லமையாலும் ஒரு அதிகாரத்தாலும் அந்த ஜனங்களை அழிப்பதற்கோ ஆளுகை செய்கிறதற்கோ அந்த ஜனங்களை அழித்து நாசப்படுத்துகிறதற்கோ ஒரு வல்லமையாலும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு உத்தரவாதியின் மீத்தம் கர்த்தர் அந்த ஜனத்தை தம்முடைய மகிமையால மூடி இருப்பார். கர்த்தருடைய வேதாகமத்தை கவனித்து பாருங்களேன். மோசே ஒருவன் நிமித்தம் அங்க மேக ஸ்தம்பம் விலகல, அக்கினி ஸ்தம்பம் விலகல. தேவன் பாளையம் முழுவதிலும் தம்முடைய மகிமையால மூடி இருக்கிறார், தங்களுடைய பிரசன்னத்தினால மூடி இருக்கிறார். எந்த சத்துருவின் வல்லமை வெளிவர முடியல. மோசே கை உயர்ந்திருக்கிற வரைக்கும் அமலேக்கினால மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு உத்தரவாதி இந்த ஜனத்திற்காக தன் கைகளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு உத்தரவாதி என்பது ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஸ்தானம். ஆமென், அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார்? சபைக்கு வர்ற விசுவாசிகளாய் அல்ல, இனி ஒரு படிக்கு நீங்க மேல வரணும். நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு, உங்க தெருவுக்கு, உங்க கிராமத்திற்கு ஆண்டவரே நான் உத்தரவாதி என்று உங்க கைகளை உயர்த்தி ஜனங்களுக்காக நிற்பீர்களானால், ஜனங்களுக்காக போராடுவீர்களானால், கர்த்தர் ஒன்னு செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? உங்க கையை உயர்ந்திருக்கிற வரைக்கும் அமலேக்கியன் தோற்று கொண்டே இருப்பா. இந்த பொல்லாத வல்லமைகள் வீழ்ந்து கொண்டே இருக்கும். உன் கையை உயர 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 தேசம் விடுவிக்கப்படுகிறது, தேசம் மீன்படுகிறது. உங்க நிமித்தம் தேவன் தேசத்தில் செய்து கொண்டுதான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு உத்தரவாதியை தேவன் இவ்வண்ணமாக தான் விசேஷித்த விதமாக வைக்கிறார். அப்ப நான் ஒரு படி என்ன செய்யணும் சொல்லுங்க? மேலே எழும்பிதான் ஆகணும். ஹல்லேலூயா. உத்தரவாதியா நான் மாறணும். அப்ப இந்த நாள் செய்தியின் முகாந்திரம் அதுதான், இந்த நாள் செய்தியின் கருத்து அதுதான். தேவனுக்கான உத்தரவாதிகள் எங்கே? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கான உத்தரவாதிகள் எங்கே? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் இருக்கு, கர்த்தருக்கான உத்தரவாதிகள் எங்கே? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக ஆண்டவரே நாம் பொறுப்பெடுத்துக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிற இந்த கூட்டத்தை சொல்லுகிற மனுஷன் எங்கே? அப்படி சொல்லுகிற பாத்திரங்கள் எங்கே? இந்த தேசத்தில் இன்னைக்கு தற்கொலை பண்ணி அழுகிற ஜனங்களுக்காக ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே சொல்லுகிற மனிதர்கள் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல தான் பேசுகிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. என்ன இந்த பட்டணத்தில் இன்னைக்கு மதுவினால, போதையினால வெறித்து அழிந்து சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களுக்காக உத்தரவாதியா நான் மாறுற ஆண்டவரே அப்படி சொல்லுகிற மனிதர்கள் எங்கே? அப்படி சொல்லுகிற தேவனுடைய பாத்திரங்கள் எங்கே? இன்னைக்கும் தேவனை ஆராதிக்காதபடிக்கு அந்தகார இருளில் அழிந்து மூழ்கி கொண்டிருக்கிற கிராமங்களுக்குள்ள சபைகளை உண்டாக்குறதுக்காக என்ன நான் தர்ற ஆண்டவரே, என் ஜீவனுள்ள காலம் எல்லாம் தேசத்தில் ஆங்காங்கே கூடி ஆராதிக்கிற ஆத்துமாக்களை எழுப்பிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற உத்தரவாதிகள் எங்கே? ஆண்டவரே இன்னைக்கு சுவிசேஷத்தை ஒரு தடவை கேட்டுறாம இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தினந்தோறும் ஒரு 100 பேருக்காயிலும் உங்க அன்பை சொல்லுவேன், உங்க நேசத்தை சொல்லுவேன், உங்க பாசத்தை சொல்லுவேன்னு சொல்லுகிற ஒரு தேவனுடைய சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு உத்தரவாதி எங்கே? இல்ல, இல்லையா? ஜனங்களை விசாரிக்கிற மனுஷங்க இல்லை, கைவிடப்பட்டவர்களை தேடுகிறவர்கள் இல்லை. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன? ஒரு உத்தரவாதி என்கிற ஒரு இடத்திற்கு கர்த்தர் நம்மை நகர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு தேவன் தேடி வந்திருக்கிறது நம் சபைகளுக்கு நடுவே உத்தரவாதிகளை தேவன் எழுப்பவும் நாம் உத்தரவாதிகளாய் மாற வேண்டும் என்கிறது கர்த்தருடைய பெரிய ஏக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உத்தரவாதி என்கிறவன் பாருங்க, பொதுவாகவே நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு என்ன சுபாவங்கள் இருந்தால் நான் உத்தரவாதியாய் மாற முடியும், நான் எப்படி உத்தரவாதம் பண்ணணும்னு நம்ம 2வது செஷனில் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எனக்கு என்ன சுபாவங்கள் இருந்தால் நான் உத்தரவாதியாய் மாற முடியும், ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு இந்த சுபாவங்கள் உள்ளவனை கர்த்தர் எப்படி காப்பாற்றுவார் என்பதையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். நல்லா கவனிங்க, பார்க்கலாம். யாக்கோபு மன்னிக்கணும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 40வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 38லிருந்து 40 வரைக்கும் வாசிங்க. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. அப்ப கவனிங்க, ஒரு உத்தரவாதி என்று இருப்பானால் அவனுக்குள்ள காணப்படுகிற முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உத்தரவாதி முதல் காப்பாற்றுகிறவனாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காவலாளியாக இருப்பான், ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் கையில எது ஒப்பு கொடுக்கப்பட்டதோ ஒருவன் அதற்கு உத்தரவாதி என்றால் எப்படி அவனை கண்டுபிடிக்கலான்னு கேட்டா, அதுக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்துருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு மேல ஒரு கேரிங் இல்ல. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, உம்முடைய செம்மறியாட்டிலும் வெள்ளாட்டிலும் சினை என்ன செய்யல, அழியவில்லை, அதனுடைய கடாக்களை நான் தின்னவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல ஒரு பாதுகாப்பு, ஒரு காவல், ஒரு ஜாக்கிரதையை ஒரு தேவ மனுஷன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உத்தரவாதியுடைய குணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவனுக்கு இயல்பாகவே ஒரு உத்தரவாதி என்கிறவன் ஜனம் அழியாதபடிக்கு காக்கிற மனநிலை உள்ளவனாக தான் இருப்பான்.
ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், ஒரு உத்தரவாதின்றவுடைய இயல்பு எப்படி இருக்கும் தெரியுமா? என் வாலிபர்கள் அழிகிறாங்களே, அவங்க அழியக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தணும், அவங்களை காப்பாற்றுகிறதற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். உத்தரவாதம் எடுக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. அவர்களை எப்பொழுதும் வேலை அடைத்து கொண்டே தான் இருக்கிறான். இரண்டாவது நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு உத்தரவாதிக்குள்ள வருகிற இயல்பான சுபாவம் என்ன? இரண்டாவது கவனிச்சு பாருங்க, 39ஆம் வசனம் சொல்லுகிறது, பீருண்டதையும் நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவாய் போனதையும் இரவில் களவாய் போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். நல்ல கவனிங்க, ஒரு உத்தரவாதி என்கிறவன் ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லுகிறவராக இருக்கவே மாட்டார், காரணம் சொல்றவராக இருக்கவே மாட்டார். இல்லைன்னு கவனிங்க பார்க்கலாம். ஒருவேளை லாபானுக்கு யாக்கோபு சொல்லி இருக்கலாம், என்ன சொல்லி இருக்கலாம், நான் மந்தையில தான் இருந்தேன், ஆனா அந்த ஆடு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் பின்னாடி வரல, அது வெளிப்பக்கமா அல்லது வேறு திசையாக போய் அது மிருகத்தில் பீருண்டு செத்து போச்சு, நான் காவல் காத்துட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு தெரியாம ஒண்ணு களவா போயிருச்சு, ராத்திரியில வந்து திருடிட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அவர் கேட்கல. கவனித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலும் இரவிலும் களவாய் போனதையும் என் கைகளாலே அதற்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஒரு உத்தரவாதி என்கிறவன் எப்படிப்பட்ட இயல்புள்ளவனா இருப்பான் என்றால், எந்த காரியத்திலையும் மற்றவங்களை கை நீட்டி இதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு யாரையும் காரணம் சொல்லுகிறவன் உத்தரவாதி அல்ல. உத்தரவாதிக்கான சுபாவம் அது அல்ல. என் தேவ பிள்ளைகளை நல்ல காரணம், உத்தரவாதி என்கிறவன் எல்லாவற்றையும் தன்மேலே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறவன் தான் உத்தரவாதி. நீங்க உங்க குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறீங்க எடுக்கலன்றத ஒரு காரியத்தில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்களேன். எனக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் சரியில்லாம இருக்கலாம், கணவன் சரியில்லாம இருக்கலாம், ஒருவேளை மனைவி சரியில்லாம இருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க பின்மாற்றமாய் போய்விடலாம். ஆனா சபைக்குள்ள வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? என் பையன் கெட்டு போறதுக்கு இவன் தான் காரணம், என் பிள்ளை கெட்டு போறதுக்கு அவங்க தான் காரணம், என்னுடைய வீட்டுக்காரர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என் மனைவி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இன்னைக்கு ஆளுக்கு ஆள் மாறி மாறி கை நீட்டுகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே, நான் புசிக்க கூடாது என்று சொன்ன விளக்கின கனியை நீ புசித்தாயா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை தேவரீர் தந்துள்ளார். என் தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவேளை உங்க மேல தப்பே இல்லாம இருந்தாலும், திருடிட்டு போனதுக்கு யாக்கோபு காரணம் அல்ல, பீருண்டு செத்ததுக்கு யாக்கோபு காரணம் அல்ல, ஆனா அவன் மேல தப்பே இல்லாம இருந்தாலும் அவன் அந்த பழியை தன் மேல போட்டுக் கொள்ளுகிறதுனால இன்னைக்கு பிள்ளைகள் கட்டு போறதுக்கு நீங்க காரணம் இல்ல, ஒருவேளை இன்னைக்கு கணவர் ரட்சிக்கப்படாததுக்கு நீங்க காரணம் இல்ல, ஆனா நீங்க உங்க வாயை திறந்து அறிக்கையிடுவீர்களானால், ஆண்டவரே என்னாலதான் இது நடந்துட்டு, நான் சரியில்லை, நான் ஜெபிக்கல, நான் இன்னும் பரிசுத்தமாகல, நான் இன்னும் சாட்சியா வாழல, ஒருவேளை நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், லாபானுடையவைகள் எல்லாம் யாக்கோபுடையதாய் மாறிற்று. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உத்தரவாதிகளுக்கு தேவன் விசேஷித்த காரியங்களை செய்கிறார். என்ன? என் பிள்ளை மேல தப்பு இல்லாம இருந்தாலும் அவன் தான் மேல பழியை போடுகிறதுனால அவனுக்காக நான் ஏதாயிலும் ஒண்ணு செய்யணும். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்றீங்களோ அன்னைக்கு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். இதுக்கு நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என் குடும்பம் ரட்சிக்கப்படாததுக்கு நான் தான் காரணம் பாஸ்டர் என்னைக்காவது சொல்லி பாருங்க. என் ஜெபம் பத்தல, அதனாலதான் என் குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி பாருங்க. ஆவியானவர் மேல இருந்து பார்ப்பார், என் பிள்ளை காரணமே இல்லை, ஆனாலும் பழி ஏத்துக்குச்சு, என் பிள்ளைக்காக ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்காக ஏதாவது செய்யணும், என் பிள்ளைக்காக ஏதாவது நான் பண்ணணும். அப்போ உத்தரவாதி என்கிறவன் காரணம் சொல்லுகிறவன் அல்ல. இயல்பா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எது நடந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா நான் அதை சரியா செஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு தெருவில், ஒரு பகுதியில் நீங்கள் வசிக்கிறீங்க, ஒரு குடும்பம், ஒரு வாலிப பையன், யாரோ ஒருத்தங்க அக்கா ஜெப குறிப்பு நடத்தும் போது சொன்னாங்க, ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கொண்டான். பாருங்கள், நம்ம வசிக்கிற இடத்துல அது மாதிரி நடந்துச்சுன்னா அது அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைன்னு சொல்லாமல் அந்த பிள்ளை மரிச்சதுக்கு யார் தான் காரணம்? ஏசப்பாக்கு தெரியும் நீங்கள் காரணம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் கையை உயர்த்துனீங்கன்னா, ஆண்டவரே நான் சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, இனி ஒரு மரணத்தை உங்களுக்காக கர்த்தர் தடுப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? ஒருவேளை உத்தரவாதி என்கிறவன் என்னைக்கும் காரணமே சொல்ல மாட்டான், எது நடந்தாலும் தான் மேல போட்டுக்கொள்வான், அதான் உத்தரவாதி.
அப்போ பரிசுத்த ஆவியார் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு உத்திரவாதியுடைய இயல்புகள் என்ன? ஒரு உத்திரவாதி என்கிறவன் முதலாவது காக்கிறவனாக இருக்கிறான். ஒரு உத்திரவாதி என்கிறவன் எல்லாவற்றிலும் காரணம் சொல்லாமல் தன்மேல பொறுப்பேற்றுக் கொள்கிறவனாக இருக்கிறான். மூன்றாவது நீங்கள் கவனித்து பாருங்க, அதே வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அந்த 39ஆம் அதிகாரத்தினுடைய 39ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கிறோம். இரவிலே களவானதையும் பகலிலே களவான என் கையில் கேட்டு வாங்கினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய சம்பளத்தில் இருந்து அந்த பணம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். இவர் ஒவ்வொரு முறை இழக்கும் போதெல்லாம் அவர் தான் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஒவ்வொரு தடவை ஒன்று ஒன்று அழியும் போது யார் தான் கொடுத்தா? சொல்லுங்களேன், யார் தான் கொடுத்தா? உத்திரவாதியாகிய யாக்கோபு என்ன செய்தார்? கொடுத்தார். நஷ்டமாயிருச்சு, நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லலை. எங்கேருந்து போச்சு? அவர் பாக்கெட்டில் இருந்து என்ன செஞ்சு? ஒரு உத்திரவாதி என்கிறவன் இழக்கிறதற்கு மனம் உள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. தனக்கானதை இழக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க? மனசு இருக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்களேன். இன்றைக்கி ஒரு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறோம். எவ்வளோ சுயம் இழக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? தூக்கத்தை இழக்கணும், குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை இழக்கணும், ஒரு நல்லது கெட்டதை இழக்கணும். ஒரு உத்தரவாதி என்கிறவனுக்கு எந்த சுய சந்தோஷங்களோ எது கிடையாது. எல்லாவற்றையும் யார்கிட்ட இருந்து தான் கொடுக்கணும்? சொல்லுங்களேன், நம்மகிட்ட இருந்து தான் போகணும், நம்மகிட்ட இருந்து தான் கொடுக்கணும், நம்ம கைகளில் இருந்து தான் அது போயாகணும். அப்போ ஒரு உத்திரவாதியுடைய இயல்பு, ஒருவன் உத்தரவாதம் எடுக்கிறாங்கன்னா தன்னால் இயல்பாகவே இப்படி ஒரு குணமெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். ஒரு சபைக்கு உத்தரவாதம் எடுத்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாண வீட்டுக்கு சொல்லுங்க, ஊழியத்துக்கு ஜெபக்குழுக்கு பொறுப்பு செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சடங்கு வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது இல்லை? அப்படி போகிறோம்னா நம்ம யார் கிடையாது? புரிஞ்சிருச்சுன்னா சரி, நல்லா கவனிங்க. ஒரு சபை இல்லை. அப்போ ஒரு உத்திரவாதி என்கிறவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? இழந்து தான். அது இருந்தாதான், அந்த குணம் இருந்தாதான் அவங்க யார் சொல்லுங்க? இதெல்லாம் இயல்பாக அவங்களுக்குள்ள இருக்கும். இயல்பாகவே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு உத்திரவாதம் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி மாறும் பாருங்க. பிள்ளைகளுக்காக ஒரு உத்தரவாதம் எடுக்கிற பாத்திரமா இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணுன்ற அந்த ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமை வேற எங்கேயும் வெளியே போக மாட்டீங்க, அனாவசியமாக நேரம் செலவழிக்க மாட்டீங்க. வெள்ளிக்கிழமை உங்கள் அறைவிட்டை பூட்டி உங்கள் முழங்கால நின்று கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு உத்தரவாதிக்கான அடையாளம் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட்டே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் நீங்கள் நல்லா கவனிங்க. அதே வசனத்தில் சொல்ல 40ஆம் வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு உத்தரவாதி என்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் தான் உத்தரவாதம் பண்ணிக்கொண்ட காரியங்களுக்காக இரவும் பகலும் பாடுபடுகிறவன் தான் உத்தரவாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நல்ல கவனிங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உத்தரவாதம் எடுத்துட்டீங்க. என்ன அப்படின்னா, பாஸ்டர் சபையில் நடக்கிற ஒரு காரியத்திற்கு சாப்பாடு, இன்றைக்கி நடக்கிற சாப்பாட்டுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் பாஸ்டர், வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஜாலியாக நைட்டு தூங்க முடியுமா? சொல்லுங்களேன். காலையில் சர்ச்சுக்கு லேட்டாக வர முடியுமா? நீங்கள் எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் ஜம்முன்னு கிளம்பி வருவாங்க. உத்தரவாதி தோளில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கிளம்பி அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பார். நமக்கு அப்போ இன்னும் சர்ச்சுக்கு கிளம்பலையா? இப்போ நான் கிளம்புனா இப்போ இங்கே யார் பார்க்க? சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். கொஞ்சம் திறந்துருங்க, மனசு திறந்துருங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செஷனில் புரிஞ்சுக்கலாம், அடுத்த செஷனில் ஆவியானவர் நம்மோட பலமாக இடைப்படுவார். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு உத்தரவாதி என்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவனால ஒரு காரியத்தை உதறிட்டு போக முடியாது. அது நடக்கிற வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டே தான் இருப்பா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை நம்பி எழுப்புதலுக்காக உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களால ராத்திரி பகல்லாம் தூங்க முடியாது. என் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரதுக்காக என்ன தர்றேன்னு சொல்லி பாருங்க, ராத்திரி பகல் ஒடுக்கிடுவார் அவரு. ஹல்லேலூயா. மத்தால் வெளியே சுத்துற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது. உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன சிஸ்டர் பார்க்கவே முடியல? இல்லை, கொஞ்சம் ஊழியமாக இருந்துச்சு, வேலையாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அறை வீட்டு பூட்டின வீட்டை திறக்க விட மாட்டாரு. ஒரு உத்திரவாதி இரவும் பகலும் பாடுபடுவானே பாருங்க. இன்னைக்கு நம்ம பல நேரம் வேலை செஞ்சு முட்டி வலிக்கு, முதுகு வலிக்கு. என்னைக்காவது ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு முட்டி முதுகு வலிக்கா? இல்லை.
அப்படி எவன் ஒருத்தன் பாடுபடுறானோ, முழங்கால் போட்டு போட்டு முதுகு வலிக்கு, பாஸ்டர் முழங்கால் போட்டு ரொம்ப முதுகு வலிக்கு, நேற்று ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு சூப்பர் விசுவாசி. அப்படி யாரும் வர்றது கிடையாது. இல்லை, ஜபத்துக்கு அப்படி யாராவது வராமா? கிடையாது. அப்போ கவனிங்க, ஒரு உத்தரவாதி என்கிறவன் எல்லா நிலைகளுக்கும் என்ன செய்கிறான்? பாடுபடுகிறான். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளையும் பாடுபடுகிறான். அப்போ ஒரு உத்தரவாதியுடைய இயல்பு என்பதே, ஒரு மனுஷன் தன்னால் காக்கிறவனாய் மாறிவிடுகிறான். ஒரு மனுஷன் தன்னால் எல்லாவற்றையும் தன் மீது பொறுப்பெடுக்கிறவனாக மாறிடுறான். ஒரு மனுஷன் பாருங்க, நல்ல தன்னால் எல்லா காரியங்களிலும் அவன் தேவ சமூகத்தில் விலை கொடுக்கிறவனாய் இழக்கிறவனாய் மாறிடுறான். ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் பாடுபடுகிறவனாய் மாறிவிடுகிறான். அப்போ இந்த 4 காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படும் பொழுதுதான் அவன் உத்தரவாதி என்கிற ஒரு இடத்திற்கு என்ன செய்கிறான்? நகர்த்தப்படுகிறான். அப்போ ஆண்டவர் இதை எல்லாத்தையும் கிதியோனுக்குள்ள பார்க்கிறார். இது எல்லாத்தையும் தேவன் யாக்கோபுக்குள்ள பார்க்கிறார். என் தேவ பிள்ளைகளை, இந்த 4 காரியங்களில் இருக்கிற மனுஷனை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இந்த உத்தரவாதிகளுக்கான சுபாவம் இருக்கிற மனுஷனை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நீங்க நல்லா கவனிங்க, இவ்வளவு பாடுபட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது, இவ்வளவு நம்ம இழந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது, இவ்வளவு நம்ம எல்லாவற்றையும் பழிகளை சுமந்து என்ன கிடைக்க போகுது, இவ்வளவு ராத்திரி பகலா இதை காத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது. ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், ஒரு உத்தரவாதியை தேவன் கண்டெடுப்பார், ஆனால் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்கு தேவன் இறங்கி வந்து விடுவார் என்கிற ஒரு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. உத்தரவாதியாகிய யாக்கோபு தன்னுடைய மாமனிடத்திலிருந்து பிரிந்து வருகிறார். இதை அவருடைய மாமனுக்கு சொல்லல. 3 நாள் பிரயாணப்பட்டு 31ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. இப்படியே அவன் தனக்குண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கிளையாத் மலையை நோக்கி என்ன செய்தானா? ஓடி போனான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளில் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் அவனை கண்டுபிடித்தான். 24ஆம் வசனத்தை வாசித்திருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நீங்க நன்றாக கவனிங்க. ஒரு உத்தரவாதியான ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனுடைய முகம் நேற்றைய முந்தைய நாள் போல இல்லை, அது மாறிட்டு. அதனால தனக்குண்டான பிள்ளைகள் எல்லாவற்றையும் காப்பதற்காக அவன் தனக்குண்டான ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு லாபானை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். லாபானை விட்டு ஓடி போகிறான். 3 நாள் தூரம் பிரயாணம் பண்ணி கிளையாத்தின் மலை வரைக்கும் போய் விடுகிறான். ஆனா இது 3 நாளுக்கு அப்புறம் யாருக்கு தெரியுது? எல்லாரும் என்ன கவனிங்களேன், என்ன கவனிங்க. இது 3 நாளுக்கு அப்புறம் யாருக்கு தெரியுதுன்னா, லாபானுக்கு அறிவிக்கப்படுகிறது. லாபான் அவனை 7 நாள் பின் தொடர்ந்து போய் கிளையாத்தின் மலையில கண்டுபிடிக்கிறான். ஒரு பக்கத்துல யாக்கோபு இருக்கிறார், இன்னொரு பக்கத்துல லாபான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் லாபானுக்கு தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ யாக்கோபிடத்துல நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் உத்தரவாதிகளை தேடுகிறார்? உத்தரவாதிகளை கொண்டுதான் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒருவன் உத்தரவாதியாய் மாறுவானானால், நல்ல கவனிங்க, ஒருவன் உத்தரவாதியாய் மாறுவானானால் அந்த உத்தரவாதியை அவ்வளவு சாதாரணமா கர்த்தர் இழந்து விட மாட்டார். இது உங்களுக்கு புரியணும். நீங்க இன்னைக்கு உத்தரவாதம் எடுப்பீங்கன்னா உங்களை அவ்வளவு சாதாரணமா விட்டு கொடுத்துட மாட்டார். அவ்வளவு சாதாரணமா தேவன் இழக்க விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு உத்தரவாதியுடைய விலை என்னன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீங்க கவனித்து பாருங்க. 29ஆம் வசனத்தை பாருங்க. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இதை யார் சொல்றா? லாபான் சொல்லுகிறான். அப்ப கவனிச்சு பாருங்க. லாபான் புறப்பட்டு வரும்போது என்ன மனசோட வந்திருப்பான் தெரியுமா? யாக்கோபை பிடிச்சு 2 அடியாவது என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். ஆனா யாக்கோபுக்குள்ள என்ன குணநலம் இருக்கு? உத்தரவாதத்தின் குணநலம் இருக்கு. என்ன குணநலம் இருக்கு சொல்லுங்க? சொல்லுங்களேன், வாய் திறந்து. வசனம் உள்ள போட்டுமே சொல்லுங்க. என்ன குணநலம் இருக்கு? உத்தரவாதத்துக்கான
குணாதிசயம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு யாக்கோபு உத்தரவாதியா இருக்கிறான் என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உத்தரவாதியை அழிப்பதற்கு ஒரு வல்லமை பின்னாடியே விரட்டிட்டு வரும்போது ஆண்டவர் ராத்திரியில தரிசனமாகி சொல்லுகிறார், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன இருக்கு? வல்லமை உண்டு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஆள் அதிகம். லாபான் சொல்ற, என்கிட்ட இருக்கிற ஜனங்கள் அதிகம், என்கிட்ட இருக்கிற சகோதரர்கள் அதிகம், என்கிட்ட இருக்கிற கூட்டம் அதிகம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரா? அந்த ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ யாக்கோபிடத்தில் நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லாபானே, நீ யாக்கோப அடிக்கிறதுல இரண்டாவது, ஆனா அவன்கிட்ட பேசுறதே நீ எப்படிதான் பேசணும்? ஹல்லேலூயா. இது உங்களுக்கு புரியணும், அதனால நிதானமா சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு உத்தரவாதிய தேவன் ஒரு நாளும் அழிக்க வருகிற சத்துருவின் கைகளுக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? லாபானே, யாக்கோபு உத்தரவாதி, அவன் மேல கை போடுகிறதெல்லாம் இரண்டாவது, ஆனா அவன் கிட்ட நன்மையை தவிர வேற ஏதாவது பேசுன. இதை நான் சொல்லல, அம்மா சொல்ல. வசனத்தை கவனிங்களேன். அப்ப நான் உத்தரவாதி ஆனேன்னா, இந்த 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 சத்தியத்தை அப்படியே உள்வாங்கிக்கோங்க. அப்ப நான் உத்தரவாதியா மட்டும் மாறினா, என்னை காக்கிற வருவார், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் ஊழியத்தை. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். என்ன அப்படியே வேலையை அடைச்சிருவார். எனக்கு கெட்டது செய்யறதுல இரண்டாவது, எனக்கு தீமை நினைக்கிறது இரண்டாவது, ஆனா எனக்கு விரோதமாய் ஒருவனையும் பேச விடாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல, எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு. 29 வசனத்துல சொல்றான் பாருங்க, எனக்கு பொல்லாப்பு செய்ய என்ன இருக்கு? வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஆகிலும், அந்த வார்த்தையை நீங்க கோடு போட்டு வைக்கணும். ஆகிலும், ஆமென், ஹல்லேலூயா. ஆகிலும் அவன் சொல்லும்போது சொல்றான், ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேத்து ராத்திரி என்னோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்க்கிறான். அவனுடைய தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு உத்தரவாதியை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ராகேல் தான் வச்சிருக்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? காட்டி கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தா வெளிப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்க காட்டி கொடுக்கல. ராகேல் தான் உள்ள மறைத்து வைத்திருக்கிறாள். ஆனா ஒரு யாக்கோபுடைய முகம் வெட்கப்படல. பாருங்க, யாக்கோபை தேவன் வெட்கப்பட விடுகிறதில்லை. ஒரு உத்தரவாதி வெட்கமடைகிறதில்லை. ஒரு உத்தரவாதி ஒருபோதும், நீங்க கவனிச்சு பாருங்க, நமக்குள்ள சுத்தி இருக்கிறவங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணாலும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது பாவத்தில் அகப்பட்டாலும், ஒரு உத்தரவாதி நிமித்தம் அவனுக்கும் பாதுகாப்பு. ஒரு உத்தரவாதி நிமித்தம் அவன் ஜீவனை காப்பாற்றுகிறார். என யாக்கோபு சொல்றா, என்ன சொல்றா? உம்முடைய தெய்வங்களை கண்டெடுப்பீரானால் அது யார் கையில இருக்குதோ அவனை கொன்னு போடுன்னு சொல்றான். ஆனா நீங்க கவனித்து பார்க்கணும், யாக்கோபு நேசித்த ராகேலின் ஜீவன் யாரால காக்கப்பட்டதுன்னா, ஒரு உத்தரவாதியாக யாக்கோபு நிமித்தம் ராகேலை கத்த தப்புவிக்கிறான். ஒரு உத்தரவாதியாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஒரு லோத்து தப்புவிக்கப்படுவான். என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஒரு உத்தரவாதி இருப்பானானால் அவனை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விடுகிறவன் அல்ல. அவன் நிமித்தம் அவன் ஜீவன், அவன் சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார். கர்த்தருடைய வேதாகமத்தை நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. இதை காண அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப லோத்தும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஒரு தூணை கல்லாக்கி அதை கற்குவியலாக்கி அதன் மேல உட்கார்ந்து ரெண்டு பேரும் போஜனம் பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. என்ன உடன்படிக்கை பண்றாங்க? நீ இனிமே என்னை பின்தொடரக்கூடாது, நான் என் வழியாக போகிறேன், நீ என்னை தொடர்ந்து வருவாயானால் கர்த்தர் உன்னை பாப்பார்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அந்த உடன்படிக்கை பண்ணின இடத்திற்கு லாபான் ஒரு பெயர் இடுகிறார். என்ன பெயர் இடுகிறான்னா, ஜகர்சக தூதா என்று பெயரிடுகிறான். யாக்கோபு அதற்கு கலயத் என்று பெயரிடுகிறான். இந்த ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாட்சியின் பீடம் என்று அர்த்தம். என்ன பேர் சொல்லுங்க? சாட்சியின் பீடம். ஆனா நீங்க ஒண்ணு விளங்கிக் கொள்ளணும், உத்தரவாதியோடு எப்பொழுதும் கர்த்தர் கூட இருக்கிறார். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உள்ள வருதுன்னா ஆண்டவர் எப்பயுமே கூட இருப்பார். ஒரு தேவ பிள்ளை உத்தரவாதியா இருப்பானால் அவன் வீடுகள், அவன் நிலங்களும், வாசல்கள், அவன் பிள்ளைகளும், அவன் குடும்பங்களும், அவன் செய்கிற எல்லா ஊழியங்களும் எப்பொழுதும் கர்த்தரால வேலை அடைக்கப்பட்டிருக்கும். யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்ல, பிசாசு வந்து சொல்லுகிறார், யோபுவும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் நீர் வேலை அடைக்கவில்லையோ.
ஏன்னா அவன் தினந்தோறும் தன் பிள்ளைகளுக்காக காலை எழுந்து பலி செலுத்தி உத்தரவாதம் பண்ணுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாங்க? லாபான், நீங்க இனிமேல என்ன செய்யக்கூடாது, பின்னாடி சொல்லுங்களேன், வாய் திறந்து வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அங்க ஒண்ணு செய்யறார். என்ன செய்யறார் தெரியுமா? அந்த இடத்துக்கு கர்த்தர் ஒரு பேர் விளங்க பண்ணுகிறார். என்ன விளங்க பண்ணுகிறார்னா மிஸ்பா என்று விளங்க பண்ணுகிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்காணிப்பு அங்க இருக்குமா. மிஸ்பா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாட்சிங் டவர்னு அர்த்தம். வாட்சிங் டவர் அப்படின்னா ஆண்டவர் அங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த கற்குவியலை இந்த நாளிலிருந்து நான் கண்காணிக்கிற கோபுரமாக்குறேன். லாபானே, உனக்கு ஒண்ணு தெரியட்டும், இந்த கண்காணிக்கிற இடத்துல இவனை காக்கிற தெய்வமாகிய நான் இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை நீ யாக்கோபை பின்தொடருவாயானால் இனிமே எச்சரிக்க மாட்டேன், இனிமே உன் மேல கை போடுவேன். நீங்க கவனித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு உத்தரவாதியை எவ்வளவு வேலை அடைக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, உத்தரவாதம் என்கிறது வீழ்ச்சி அல்ல. உத்தரவாதம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம் அல்ல. உத்தரவாதம் என்கிறது தோல்வி அல்ல. உத்தரவாதம் என்கிறது பயப்பட வேண்டிய காரியம் அல்ல. உத்தரவாதம் என்கிறது உன்னதமான காரியம். உத்தரவாதம் என்கிறது அடுத்த படிக்கு மேலே ஏறுகிற காரியம். உத்தரவாதம் என்கிறது கர்த்தரோடு கை கோர்க்கிற காரியம். உத்தரவாதம் என்கிறது தேவனை உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க சபைக்குள்ள கொண்டு வருகிற ஒரு மகத்துவமான வேலைதான் உத்தரவாதம். இதை புரிந்தவங்க மட்டும் நல்லா கைகளை தட்டுக்க பார்க்கலாம். நான் தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்தா என்ன ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. நம்புகிறவர்கள், நான் வாலிப பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்தா என்னை எது தொட முடியாது. நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கையை தட்டி, ஏனா எனக்கு ஒரு மிஸ்பா வரும். அந்த மிஸ்பாவில் நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்காக பாதுகாக்கிறவரா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றவங்க. அப்போ உத்தரவாதம் என்கிறது பயப்பட வேண்டிய இடம் இல்லை. உத்தரவாதம் என்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உத்தரவாதியாக வாழ்கிறது என்கிறது ஒரு பாக்கியம். உத்தரவாதியாக வாழுகிறது என்கிறது ஒரு மேன்மை. இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன், எது உங்கள் வாழ்க்கையில் பாக்கியம்னு கேட்டிங்கன்னா இந்த ஊழியம். சீரியஸாக சொல்கிறேன், இதுதான் பாக்கியம். கர்த்தரை நம்பி இந்த கனமான ஊழியத்தை தந்தார். அதுதான் பாக்கியம், அதுதான் பாக்கியம். வேற எதுவும் வாழ்க்கையில் இல்லை. நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க, அல்லது ஒரு பொறுப்பை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில பாக்கியமே தான் பிரதர், கொஞ்சம் மக்களுக்காக ஊழியம் செய்கிறேன், அதான் என் பாக்கியம். சமீப காலங்களில் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி ஒருத்தங்க மரித்து போனாங்க. அவங்க மரித்த அந்த நாள் அன்று, அடக்காரனை அன்று ஏறக்குறைய ஏராளமான அந்த கிராமத்தின் மக்கள் வந்தாங்க. ஒருவர் கூட ஆண்டவரை அறிந்தவர்கள் கிடையாது. அப்போ அவங்கெல்லாம் வந்து ஓன்னு அழுகிறாங்க. அந்த சகோதரிக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க. என்ன சொல்லி அழுகிறாங்கன்னா, ஏஞ்சல், இனி யார் எங்களை சாப்பிட்டியான்னு கேட்க வருவா? ஏஞ்சல், இனி யார் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக வருவா? ஏஞ்சல், இனி யார் என்கிட்ட வந்து எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வருவா? பாருங்க, வயசான அம்மாமாருங்களாம் வராங்க, வரிசையா 2 பேர் 3 பேர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஆட்டோ பிடிச்சி வந்து தெருவுக்குள்ள அந்த இடத்துல வரும்போது என் பிள்ளைன்னு அழுகிறாங்க. அப்போது ஒரு காரியம் அங்கே விளங்குது. என்னன்னா, இந்த சகோதரி செய்த ஊழியத்தில் மிகப்பெரிய ஊழியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் வயசானவங்க இருக்காங்களான்னு கேட்பாங்களாம். இந்த கிராமத்துக்குள்ளே போனால் அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட, பாருங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அம்மா அப்பா மாருங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்களாம். போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அவங்கள்ட்ட அன்பு காண்பித்து, அவங்கள விசாரித்து, அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி, அவங்க ஆறுதல் ஆகிற வரைக்கும் அவங்க சோகத்தை எல்லாம் கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வருவாங்களாம். பாருங்களேன் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உத்தரவாதி என்கிற ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜீவன்கள் ஆறுதல் அடைகிறார்கள். நான் இதைதான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு உத்தரவாதம் எடுத்து வாழ்வது என்பது பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க பிரதர், சிஸ்டர், நீங்க சிலருக்காக உத்தரவாதம் எடுத்து பாருங்களேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க நிமித்தம் சாக கிடக்கிற மனுஷங்க உயிரடைவாங்க. ஹல்லேலூயா,
ஹalleluya. இந்த கிராமத்தில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தம் சொல்லி பாருங்க. உங்க கைகள்ல கேன்சர்கள் மறையும். உங்க கைகளினால முடக்குவாதங்கள் மாறும், பக்கவாதங்கள் மாறும். உங்க கைகளினால எய்ட்ஸ் நோய்கள் மாறும். உங்க கைகளினால தேவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஹீலிங் செய்வார். மரண படுக்கையில் இருக்கிறவன் இந்த கை உயிரோடு எழுப்பிவிடும், எழுப்பிவிடும். ஒரு உத்தரவாதிக்கு மேல அந்த அத்தாரிட்டி இருக்கு, ஒரு உத்தரவாதிக்கு மேல அந்த அபிஷேகம் உண்டு. வாலிப பிள்ளைகளுக்காக சிலர் உத்தரவாதம் எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சுற்றில நூற்றுக்கணக்கான வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை மாறினவர்களாக, வாழ்க்கை அழிஞ்சு போனவங்க, கஞ்சால விழுந்தவங்க, குடிப்பழக்கத்தில் விழுந்தவங்க, போதைப் பொருளுக்கு விழுந்தவங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, ஊருக்கு அடங்காதவனை சுத்துகிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு பின்னாடி வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியத்தில் நீங்க செய்ததை உங்க கூட நிக்கிறத பார்க்க வேண்டுமானால் நீங்க உத்தரவாதிகளை மாறினாதான் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. அசாதாரணங்கள் அப்பதான் நடக்கும், அசாதாரணங்கள் அப்பதான் நடக்கும். குடும்பங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபக்குழுக்கள் நடத்தி பாருங்களேன். நான் சொல்றேன், அழிய போற குடும்பங்கள், நான் சொல்றேன், உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. தங்கச்சி இந்த பிள்ளை வரலன்னா இன்னைக்கு நாங்கள் செத்துருப்போம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேட்க முடியும். அப்போ நீங்கள் குடும்பமாக ஞானஸ்தானம் கொடுத்துருப்பீங்கல்ல, நல்ல கவனிங்களா, அது பாக்கியம். ஒரு குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு ஊழியக்காரனை என்கிட்ட கேளுங்க. நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தை முழுவதுமா தேவன் காப்பாற்றுற அந்த அனுபவம் மாதிரி ஒரு அனுபவம் கிடையாது. அந்த குடும்பம் முழு விடுவிக்கப்படும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, பாஸ்டர் மட்டும் அன்னைக்கு வரலனா, பாஸ்டர் மட்டும் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரலனா, ஏதோ ஒரு தற்செயல விசேஷத்துக்கு தான் வந்தார், ஆனா எங்க கூட உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினா எங்க வாழ்க்கை மாறிட்டு, எங்க குடும்பம் மாறிட்டு, எங்க ஜீவியம் மாறிட்டு, எங்க ஆவியானவர் எங்க ஜீவனத்தை மாற்றி விட்டா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், என் வாழ்க்கையில நான் மிகவும் உடைந்து அழுத ஒரு நாள் உண்டு. என்னன்னா, ஒரு வயதான ஒரு ஐயா ஒருத்தங்க எங்க ஊழியங்களில் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, எனக்கு நான் ஊழியத்தில் வரும்போது எனக்கு சரியா 25 வயசு. 25 வயசுல நான் ரட்சிக்கப்படும் போது மிகவும் துன்மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த 25 வயசுல நான் ஒரு நாள் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அந்த ஐயா வேகமா கை நீட்டிட்டு 2 கையை எடுத்து கும்பிட்டு சொன்னாரு, கால் நல்லாயிருச்சு. சொன்ன மறக்காம சொல்றேன், கால் நல்லாயிட்டு, நல்லா நடக்கிறேன், நீ தான் தம்பி காரணம்னு சொன்னார். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், என் பிள்ளைங்க செத்து போயிருன்னு என் மூத்த மகன் என்னை அடிச்சு போட்டு போயிட்டா, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுச்சு, சாப்பிடாம 1 வாரம் கிடந்தேன், நல்லா நடக்கிறேன். அவர் என் கையை எடுத்து கும்பிட்டு அழுதாரு. எனக்கு வீட்டில் போய் என்ன செய்யறேன்னு தெரியல. நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இதுக்கு நான் பாக்கியவனே கிடையாது ஆண்டவரே. அப்போ ஆவியானவரை கற்றுக் கொடுத்த காரியம் பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் அசாதாரணங்களை பார்ப்பீங்க. குடும்பங்கள் வாழும் பிரதர், உங்க நிமித்த குடும்பங்கள் பிழைப்பாங்க பிரதர். உங்க நிமித்த சாவுக்குள்ள வாலிபர்கள் வெளியே வருவாங்க பிரதர், மரண கட்டுக்குள்ள வெளியே வருவாங்க, வியாதியில கிடக்கிறவங்க வெளியே வருவாங்க, சாபத்துல கிடக்கிறவங்க, பிள்ளை சூனியத்துல கிடக்கிறவங்க, பிசாசு பிடியில கிடக்கிறவங்க வெளியே வருவாங்க. எத்தனை குடும்பங்களை பிசாசுகளை கர்த்தர் விரட்டி இருப்பார் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த ஜனத்துக்காக ஒரு நாள் கைகளை உயர்த்தினதுனால, இந்த கைகள் உயர்த்தப்பட்டதுனால ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சேதம் வரவிடாம நான் பாதுகாப்பேன். எத்தனை லாபான்கள் வந்தாலும், எத்தனை பிசாசுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் சபை உத்தரவாதம் எடுக்குமானா பறந்து காக்கிற பச்சையை போல உன்னை நான் வேலை அடைப்பேன். ஆனா நீ எனக்காக உத்தரவாதியா மாறு, எனக்காக உத்தரவாதியா மாறு. இந்த நாளில் சிறு பிள்ளைகளுக்கு உத்தரவாதி தேவை, வாலிபர்களுக்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு, விடுவிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்கு தேவை. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? நான் உத்தரவாதியா மாறின ஏதாவது ஒன்று நடக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? படிப்பு தேவையில்லைண்ணே, நான் சொல்றேன், அறிவு தேவையில்லைண்ணே, அழகு தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, முழங்கால் மட்டும் போட தெரிஞ்சா போதும், உங்களை பயன்படுத்துவார். நான் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக சொல்றேன், இந்த வேதாகமத்தை முதல்ல எடுத்து பிரசங்கிக்கும் போது எனக்கு பைபிளில் 66 புஸ்தகங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது. அத்தனை பாவியா இருந்து தான் ஊழியத்துக்கு வந்து எனக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு 40 நாள் உபவாசம் பண்ணி தான் நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வேதத்தில் என்னென்ன இருக்குது, இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்தவன் தான் நான். ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக நின்று நான் சொல்லுகிறேன்,
ஒருவன் உத்தரவாதம் எடுப்பானால், ஒருவன் உத்தரவாதியாய் மாறுவானால் அவனை எல்லா நிலைக்கும் அவர் உருவாக்குவார், எல்லா இடத்துக்கும் உருவாக்குவார், எல்லா இடத்துக்கும் உருவாக்குவார். நான் சொல்கிறேன், எல்லா இடத்துக்கும் உருவாக்குவார். இன்னைக்கு எத்தனை பிரிந்த குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வாழாமல் வந்து வீட்டில் இருக்காங்க தெரியுமா? தேவ பிள்ளைகள், இதுக்கெல்லாம் யார் செபிக்க, இதுக்கெல்லாம் யார் போராடுறது? இந்த இடங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தர் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடங்களுக்குள்ளெல்லாம் ஒருவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம சபைக்குள்ளே பாருங்க, 5 வகையான ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை. பாருங்க, இன்னும் சொல்லப்படாத, இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்களில் இன்னும் செய்யப்படாத ஊழியங்களை செய்வதற்கு ஆட்கள் தேவை. இது எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு உத்தரவாதம் எடுப்போமானால் கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த முதல் செஷனில் யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு சொல்லுங்க, நான் சாதாரணமாக வாழ விரும்பலை, என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தரவாதியாய் மாற விரும்புகிறேன், என் கண்களும் அசாதாரணமானதை பார்க்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மட்டும் எழும்பி நிற்க போகிறோம். நம்ம ஜபிக்க போகிறோம். முதல் செஷனில் நம்ம ஜபிக்க போகிறோம். எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிற இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் ஜபித்துக் கொள்ளலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிக்கலாமா? அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. நான் உத்தரவாதி ஆகணும்னு நம்புறவங்க மட்டும், கட்டாயம் இல்லை, எல்லாரும் எழுமணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா யார் அர்ப்பணிக்கிறீங்களோ நீங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். உங்க உள்ளத்துல இப்ப காண்பிக்க போறார். மகனே, நீ வாலிபர்களுக்காக வான்னு கூப்பிட போறார். மகளே, நீ கிராமங்களுக்காக வான்னு கூப்பிட போறார். மகனே, இந்த தேசத்தின் அழுகிற ஒரு கூட்ட சிறு பிள்ளைகளுக்காக வான்னு உன்னை கூப்பிட போறார். வியாதியஸ்தர்களுக்காக வா, கைவிடப்பட்டவர்களுக்காக வாக அப்படி என்று ஒரு அழைப்பின் சத்தம் கேட்க போகுது. சிலரை தேவன் ஊழியத்துக்காக, என் திருச்சபைகளுக்காக வான அழைக்க போறார். கண்களை மூடி ஜபிக்கலாமா? எழும்பி நிற்கிற பிள்ளைகள் ஜப சிந்தையோடு கூட காணப்படுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இன்னைக்கு உண்மையா ஜபிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், சில செவிகளில் ஒரு சத்தம் விழப்போகுது. இந்த 2ஆம் செஷன்ல கர்த்தர் மகிமையா எப்படி உத்தரவாதம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்க போறார். ஆனா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு உத்தரவாதியாய் மாற விரும்புகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, உங்க செவிகளில் ஒரு சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணி இருக்கிறார். உன் செவிகளில் ஒரு சத்தம் தொனிக்க பண்ணுது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கணும், உங்க சத்தம் தான் கேட்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எதுக்கு உத்தரவாதம் எடுக்கணும் கேளுங்க. யாக்கோபு மாதிரி எதுக்கு கிதியோன மாதிரி எதுக்கு உத்தரவாதம் எடுக்கணும்? கொஞ்சத்தை ஆயிலும் தப்பு வைக்கணும், மீதியான கைக்கு விடுவிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் கிதியோனுக்குள்ள வந்தது போல இன்னைக்கு வாய்களை திறங்க பார்க்கலாம். இன்னைக்கு வாய்களை திறங்க பார்க்கலாம். ஏசாவின் கைகளுக்கு தப்பு வைக்கணும் என்று யாக்கோபுக்கு ஒரு உத்தரவாதம் வந்தது போல வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உத்தரவாதம் எடுத்துக்கொண்டவங்க ஜெபிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் போதை பொருளுக்கு கொஞ்சம் வாலிபர்களை வெளியே கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். வாலிப தம்பி பாருங்க, தகச்சி பாருங்க, சிறு பிள்ளைகளை விடுவிக்க விரும்புகிற, குடும்பங்களை விடுவிக்க விரும்புகிற யாராவது இருக்கீங்களா? வாய்களை திறந்து கதறி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படி சொல்லுகிற சத்தம் கேட்க போது உத்தரவாதம் எடுத்து அடுத்த நிமிஷம் தேவன் கூட வரப்போறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த வல்லமைகளை உடைக்கிற அபிஷேகம். உன்னை பாதுகாக்கிறவர் இதோ உன் சத்துருவுக்கு வேலையாய் வருவா. வாய்களை திறங்க பார்க்கலாம். சத்துருக்கு உனக்கு நடுவில் அவர் வருவா. வாய்களை திறந்துங்க, வாய்களை திறந்துருங்க. ஒரு மீதியான ஒரு மனுஷனை போல துரத்துகிற அபிஷேகம், துரத்துகிற அபிஷேகம், துரத்துகிற அபிஷேகம். இதுவரைக்கும் பயன் இல்லாம வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாம வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் யாருக்கு உபயோகம் இல்லாம வாழ்ந்துட்டோம், இதுவரைக்கும் யாருக்கு நன்மை இல்லாம வாழ்ந்துட்டோம். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி என்னால சிலர் வாழ்க்கை மாறணும் நினைக்கிறவங்க மட்டும், சிலருடைய வாழ்க்கை மாறணும் அப்படி நம்புகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கையை தட்டி வாய்களை திறக்கும் போது ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உங்க கைகள்ல சில ஆத்துமாக்கள் வரப்போகுது. உன் கையில சில ஜனங்கள் வர போறாங்க. உன் கைகள்ல சில குடும்பங்கள் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. இந்த கைகள் சில சபைகள் துறக்கப்பட போகிறது. என் வாழ்க்கை மாறணும்பா, என் வாழ்க்கை சிலருக்கு ஆசீர்வாதமா மாறணும்பா,
என் வாழ்க்கை சிலருக்கு ஆசீர்வாதமா மாறணுப்பா. என் வாழ்க்கை சிலருக்கு ஆசீர்வாதமா மாறணுப்பா. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும்